ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். நம்ம இன்னொரு ட்ராவலுக்காக வள்ளியூரில் உட்காந்துட்ருக்கோம் ஸ்டேஷனில். ஹாய் சொல் நித்யா. பார்த்திங்கன்னா வள்ளியூர் ஸ்டேஷன். மறுபடியும் காலையில் எங்களுக்கு ட்ரெயின். நல்ல வெயில் காலையிலே. அங்கே எவ்வளோ கூலிங்காக இருந்ததோ இங்கே நல்ல வெயில் காலையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி 8 தான் ஆகுது. வாமா எடுத்துகிட்டு வா. முக்கியமாக ஒரு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நிச்சயம் கொஞ்சம் மெடிசின் வாங்கணும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தங்கிட்டங்க நிறுத்திட்டு வரா. அங்கே வந்து அயோத்தியா போன ட்ரிப்பில் ஸ்வெட்டர் அது இதுன்னு தேவைப்பட்டது. இங்கே நல்ல காட்டன் ட்ரெஸ் தான் தேவைப்படுது. அதனால் எங்களுடைய அவுட்ஃபிட் இதுதான். சூப்பராக காட்டன் ட்ரெஸ் போட்டாச்சு. இது வந்து 3rd AC தான் எங்களுக்கு இப்போ டிக்கெட் கிடச்சிருக்கு. இது 8 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் முன்னாலே வந்துட்டோம், ஏன்னா அங்கேருந்து வர 1 hour ட்ராவல் எங்களுக்கு. அதனால் அப்படியே முன்னால் வந்தாச்சு. ட்ரெயின் வருது பாருங்கள். இல்லை சூப்பராக இருக்குது. இது ஜாலியாக போகுது. நித்யா சூப்பராக இருக்கா? அழகாக ட்ரெயின் போகுது இல்லை? லஞ்செல்லாம் எடுத்துட்டோம். ஏற்றுக்கா நின்றுச்சு இந்த வண்டி. அவளையும் சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்கிறேன். நிச்சயம் இப்போ ட்ராவலுக்கெலாம் அடிக்கடி போகிறதுனால அங்கங்கே என்னெல்லாம் லக்கி இதெல்லாம் தூக்க சொல்கிறது. எங்கேம்மா போகிறோம்? சென்னை. வெரி குட். சென்னை. காலையிலே கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இல்லை நித்யா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்தோடனே பார்க்கலாம். ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ புதார் மாதிரி புல்லெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. நம்ம நித்தி ஸ்டிச்செல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா. சரி, எங்களுக்கு வண்டி வரப்போகுது. ஹாய், ஹாப்பியாக இருக்கியா? இன்றைக்கி வண்டி இன்னும் லேட்டாக வருது போல். பட்டாம்பூச்சியா? நல்ல கடுமையான வெயில் காலையில் 8 மணிக்கு எல்லாமே. வண்டி வந்தாச்சு எங்களுக்கு. பின்னால் வருது பாருங்க. நிச்சயம் வண்டி வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வருது வண்டி. சூப்பராக வண்டி வந்துடுச்சு. சீக்கிரம் வா வா வா. ஜாலி. வழக்கேஜ் எடுங்க எடுங்க. நம்ம வண்டி வந்தாச்சு. நீ லட்சம் எடுத்துக்கோ. ஓடு ஓடு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. பார்த்தீங்கன்னா ஓடி வந்து நாங்கள் ஏறணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நின்ன இடத்துலேருந்து ரயில் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. அதனால் ஓடி போய் ஏறணும். ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால நல்லா ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. அவங்க சொன்ன இடம் வேறு, அப்புறம் நின்ன இடம் போயிட்டு ஏறி உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாமிரபரணி வந்துடுச்சு. திருநெல்வேலி தாமிரபரணி. தண்ணியே இல்லை தாமிரபரணியில். அதேமாதிரி உள்ளேயும் ஆட்கள்லாம் கம்மி தான். ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் ஏறுறாங்களே தவிர மற்றபடி கூட்டமே கிடையாது. இவங்களாம் திருச்சி இறங்குவாங்களாம். ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கினோடனே நாங்கள் சென்னை போகிறதுக்குள்ளே ட்ரெயினை காலி ஆகிடும் போல இருக்குது. பாருங்கள், திருநெல்வேலி சந்திப்பு வந்தாச்சு. அப்படி திருநெல்வேலி ஜங்ஷன்னாலே அது ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. அந்த அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஏன்னே தெரியல. திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படின்னாலே அங்கே இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன்.
நாங்கள் இறங்கலை, ட்ரெயின் விட்டு இறங்கலை, அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. சரி லஞ்சு சாப்பிட்லான்னு. நான் திருநெல்வேலியிலேருந்து லஞ்சு நல்லாயிருக்கும், ஆனால் நான் லஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால வாங்கலை. வீட்டிலே காலையில் எழுந்து இட்லி பண்ணிட்டேன், தக்காளி சட்னி காலைல சாப்பிட. பிரியாவுக்கு கொடுத்து விட்டேன்னா நானும் கையோடு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மத்தியானம் அவளுக்கு லெமன் சாதம் கேட்டால் தயிர் சாதம் கொஞ்சம், லெமன் சாதம் கொஞ்சம் செஞ்சுட்டு, தொட்டுக்க வந்து மாங்காய் இஞ்சி ஊறுகாய் போட்டிருந்தேன்னா அதை கொஞ்சம் தொட்டுக்க எடுத்துக்கிட்டேன். இப்போ சீசன், மாங்காய் இஞ்சி சீசன், கிடச்சிதுன்னா ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இனி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதாவது ட்ராவல் போக வர நல்லா ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். நாங்கள் அதனால தான் இப்பயே கிளம்பிட்டோம், மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சென்னை கிளம்பியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் லெமன் சாதம், அவளுக்கு கொஞ்சம் தயிர் சாதம். ஏன்னா வெயில் நேரமாக சளி பிடிச்சிருந்தது. ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க சிஸ்டர், லெமன் சாதம் தயிர் சாதம்லாம் கொடுக்காதீங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணுற, ட்ராவலுக்கு நமக்கு அதுதான் கை கொடுக்குது. அதனால் கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சமாக தான் தயிர் விட்டு அது பால் நிறைய ஊற்றி பேசிக்கிட்டேன். லெமனும் கொஞ்சமாக புழிஞ்சி லெமன் சாதம், தொட்டுக்க ஊறுகாய். அது அயோத்தி போகும்போது நிறைய ஊறுகாய் கொடுத்தாங்களா, அதில் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், சரி தொட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப லஞ்சு சூப்பராக அமைஞ்சது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ஸ்டேஷன் வந்துடுச்சு, அதனால் எல்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி அப்படின்ட்டு லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு நித்திச்சு ஷூ போட்டுகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் நின்றுச்சு ஸ்டேஷனில், அதனால் எல்லாம் படபடன்னு எடுத்துகிட்டு. குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு, ஏன்னா வெயில் இருந்த வரைக்கும் குளிர் தெரியல. வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஆக ஏசி நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவளுக்கு ஒரு டவலை போட்டு நல்லா அவளை கவர் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ அயோத்தியிலேருந்து வந்தது அதே சளி இருமலாக இருந்தது, மறுபடியும் கொஞ்சம் சளி பிடிச்சிடக்கூடாது, நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். தூக்கம் வேறு அவளுக்கு வந்துடுச்சு, மணி 8 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர ட்ராவல் போகணும் ஒரு 1/2 hour போல். அதனால் பரபரன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படா ரூமுக்கு போகணும்னு ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சும்மா படுத்து தான் எழுந்து வந்தோம், இருந்தாலும் அது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏசியிலே அதனாலே என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, குளிருக்கு போய். அப்புறம் அங்கேருந்து அப்படியே தாம்பரம் ஸ்டேஷனை பார்த்தோன்னே ஜாலி. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு தடவை வந்திருக்கேன், இப்போ அடுத்தது வந்திருக்கேன் தனியாக. நம்ம தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீ நாளைக்குள்ளே வீடியோ பார்க்கலாம். தூக்கம் தூக்கமாக வந்துடுச்சு நம்ம நித்யஸ்டிக்கு. அதுக்குள்ளே நித்யா தூக்கம் வந்துடுச்சா? வரலையா? ரொம்ப சூப்பராக இருக்குது, பனியில் சில்லுன்னு நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை வந்தாச்சு, இங்கே இருக்கிற நம்ம ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய் சொல் நித்யா, பாய். இனி நாளைக்கு அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். போயிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்றபடி நாளைக்கு பார்க்கலாம்.